சொல்லு. நானும் தலைவன் நித்தின் நடிக்கிற படம் வந்து ஒரு படமா ஒழுங்கா கொண்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். தலைவர் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அட்டுப்படமா அடிச்சுட்டு இருக்காரு. பட் இன்னைக்கு பாக்குற படம் படத்துலயும் ஒரு கெடுகட்ட படம் பேர் தான் தம்புடு. Let's do கும்முடு. பேரு பார்த்தா தம்புடு, ஆனா படம் பார்த்தீங்கன்னா தம்புடி காசு இப்போ பிரோஜனம் இல்லாத ஒரு படம். இது என்ன ஏதுன்றதை பத்தி இந்த தெளிவா பார்க்கலாம். என்ன பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பல ரோஸ்டுகளை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம என்ன பண்ணீங்கன்னா ஹைப் போடுங்க. உங்க பொண்ணான கையால கமெண்ட் பாக்ஸ் பார்த்தா ஹைப் பட்டன் இருக்கும், அதை அமைக்கி ஹைப் பண்ணி கொடுங்க சொல்ஜஸ். ஓகே ஓராசில போயிடலாம். நான் காந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. படத்தை ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஆர்ச்சர். அவருக்கு வந்து கோல்டு மெடல் எடுக்கணும்னு ஆசை, வட்டத்துக்கு நடுவில் குத்தணும்னு ஆசை. ஆனா இதுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு இன்ச்சு சம்பந்தம் கிடையாது. இதே மாதிரி வில்லனுக்கு காது வந்து கொஞ்சம் சத்தம் கேட்டாலுமே அதிகமா எஃபெக்ட் கேட்குமா, சின்ன சத்தம் கூட அதிகமா காது வலிக்குமா. அதனால அவரு வெளியே வர மாட்டாரு, பாட்டிலுக்குள்ளேயே தான் இருப்பாராமா. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கும் இதுக்கும் ஒரு இதுவும் சம்பந்தம் கிடையாது. அப்ப பாம மாதிரி இது டம்மியா? அந்த விதத்துல தான் படத்தை வச்சிருக்கானுங்க. இருங்க, இல்ல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னால பேச முடியாது. ஆமா, அனிமல் படத்துல அவர் தானே இது. இந்த படத்துல அந்த காது கேட்காத அண்ணனே இவருதாங்க. என் அண்ணனால கேட்க முடியாது. படத்துல இல்லனுக்கு வந்து காது கேட்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் கண்ணாடி ரூம் போட்டீங்க, ஓகே. வாய் பேசுறத ஊமையை வந்து வேலைக்கு போட்டீங்க, ஓகே. அது கூடவா எல்லாத்துக்கும் வந்து சேட்டா பண்ற தலைவன் அதையும் சேட்டா தான் பண்ணுவான். அதையும் வந்து படத்தை காமிச்சு வச்சிருக்கானுங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வில் வித் வீரனுங்க அப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்ணுவாங்க. இன்ஜினியருங்க அர்ஜுனர் வில்லு அர்ஜுனர் சொல்லுன்ட்டு ஓவரா பில்டப் பண்ணுவாங்க. ஆனா தலைவன் வந்து கஷ்டப்பட்டு சொல்லுவாரு, ஒரு அம்பு கூட வந்து கரெக்டா புள்ளியில போய் விழாது. நீ என்ன சுடவரியா இல்லையா? கடுப்புல தலைவன் தான் எந்த ப்ரொபோசல்ன்றதை மறந்துட்டு வில்ல சொல்றதுக்கு பதில் தலைவன் வந்து பாக்ஸிங் பண்ணிருப்பாரு. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. பொதுவாக தெலுங்கு போனா வந்து லாஜிக் மிஸ்டேக் பண்ணுவானுங்க, கதையில மிஸ்டேக் பண்ணுவானுங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டப்பிங் வந்து கேவலமாக மிஸ்டேக் பண்ணிச்சிருக்காடுங்க. சந்தேகமா இருந்தா நீங்க நெட்ஃபிளிக்ஸ் திறந்து பாருங்க, தமிழ்ல டப்பிங் கேவலமா இருக்குது, அவன் படம் எடிட்டிங் கொடூரமா இருக்குது. என்னன்னா எல்லா படத்துலயும் வந்து இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து தெரியுமா, அப்படியாப்பா இது பாடு வாய்ஸ் தெரியுமா, அது வந்து சின்ன சவுண்டு கம்மியா இருக்கும், பேக்ரவுண்ட்ல ஓடணும். என்ன பண்ணிட்டானுங்க, அந்த சவுண்ட் அதிகப்படுத்திட்டானுங்க. டயலாக் சொல்ல கவுண்டி கம்மியா இருக்குது. ஒரு அளவுல கடுப்பாயிட்டு இந்த 10,000 வில்லம் மாதிரி எல்லா சவுண்டையும் கம் பண்ணிட்டு பார்க்கலாமா, சவுண்ட கம்மி பண்ணுங்கடா, காது வலிக்குதுடா அப்படின்ட்டு நம்மளே காண்டற அளவு இருக்குது. அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். உண்மைதான், அம்மிக்கல்லை கொத்த தெரியாத கொத்தியது போல இருக்கிறது இந்த படத்துல எடிட்டிங். ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவோட பிராக்டிஸ் பண்ண முடியல. காரணம் ஹீரோக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. என்ன டிஸ்டர்பன்ஸ்னா, அங்க அக்கா வந்து காணாம போயிட்டாங்க, அங்க அக்கா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அக்கா ஏன் காணாம போனாங்கன்னா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக், ஒரு மானகட்ட பிளாஷ்பேக். அக்கா வந்து லவ் லெட்டர் எழுதி இப்ப தம்பி கிட்ட கொடுத்தா தம்பி பதமா எடுத்துட்டு போயிட்டு அப்பா கிட்ட கொடுத்துருவா. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அக்கா லவ் லெட்டரை பார்த்துட்டு ஓ காதல் படிங்களா காதல் இருடி அப்படின்ட்டு நான் பண்ணாங்க வந்து அக்கா காமெடி வச்சிருவாங்க. அக்கா வந்து கோவத்துல இந்த மாப்பிள்ள எனக்கு வேணும் அப்படின்னு கோச்சிட்டு போனா பரவாயில்ல, இந்த மாப்பிள்ள வேணுமா, இந்த மாப்பிள்ள கட்டி வச்சு அப்பா வேடா அப்படி கோச்சிட்டு போயிடுவாங்களாப்பா. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. பழைய லவ்வர் மேல ஆசை இருந்ததுன்னா இந்த மாப்பிள்ள வேணா நான் பழைய லவ்வரோட ஓடி போறேன்னு சொல்லியிருந்துக்கணும். இல்ல அந்த லவ்வரே காலி ஆயிட்டா அப்படின்னா இல்ல வந்து காலை கண்ணியாக இருக்கிறவங்க அவர் அனுப்பில வாழ்றாங்கன்னு சொல்லணும். இங்க பணக்கார மாப்பிள்ள கலஸ்டான்ட்டு இந்த மாதிரி உசாராயி ஜாலியாக குஜால் ஆயிட்டு அப்பனுக்கு மேல மட்டும் விரும்ப காமிச்சிருப்பாங்க. பிளாஷ்பேக் கட் பண்ணா அக்கா வந்து மிகப்பெரிய அதிகாரி. இவள என்ன பண்ணிட்டு இருப்பான், சின்ன சின்ன அதிகாரிகள் குடும்பத்தெல்லாம் காலி பண்ணி நீ கையெழுத்து போடு, சம்மந்தமே இல்லைன்னு கையெழுத்து போடு, விபத்து ஆயிடுச்சு இல்லையா, விபத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு கையெழுத்து போடுன்னு கையெழுத்து போடுப்பான். யாரையும் இவன் குடும்பத்தை காலி பண்ணிட்டா இல்ல மூடிக்கிட்டு கையெழுத்து போட்டு மூட்டு போகணும்ல. ஏன் நான் செத்தா மட்டும் பார்த்தாதா ஹீரோவோட அக்கா ஃபேமிலி காலி ஆகணும்ட்டு நாங்கெல்லாம் மேட்ரே இல்ல, இது பெரிய அதிகாரி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கையெழுத்து போட்டாதான் நடக்கும் அப்படின்ட்டு அவளை அசால்ட்டா கோர்த்துட்டு இருக்கோம் அந்த பொம்பளை. எப்படி கோர்த்து விடுது பாரு. நாங்க மட்டும் மாட்டிக்கிட்டு இங்க கஷ்டப்படுறோம், அவங்க ஜாலியா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னுட்டு அந்த ஆண்டி மாட்டி விட்டுடும். கோயில் அட்ரஸ் எல்லாம் சேர்த்து சொல்லிடும். நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒருத்தவத்தை மோதி பாடுறா. நம்பர் 2 மேலப்பாளையத்துறை கோயம்புத்தூர் 24. இங்கதான் படம் அப்படியே படுக்குது, பிளாட் ஆயிடுது. தூங்கிட்டா சார். அப்புறம் 2 மணி நேரத்துக்கு இந்த காட்டை தப்பிச்சு வந்தாங்கன்ட்டு இழுத்துனே இருக்கானுங்க. இவங்க வந்து காட்டை தப்பிச்சு போவாங்களாமா, வில்லனுங்க வருவாங்களாமா. இப்போ வந்து தம்புடு வருவாராமா. தம்புடு வந்து அக்கான்னு தெரியாம அக்கா கூட வந்து ஹெல்ப் பண்ண வராமா. சரி நீ ஹெல்ப் பண்ற ஓகே, உனக்கு ஃப்ரெண்டான பாவத்துக்கு அந்த ஈரனை தான் கொலை பண்ணீங்க, அந்த ஈரன் சம்மந்தமே இல்லாம ஹெல்ப் பண்றேன்னு வந்து கடைசியில காலி ஆயிடும். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே.
உண்மையிலேங்க அதுதான் வந்து சொல்லும், உங்க அக்கா தான் உனக்கு பிரச்சனை, நீ ஆர்ட்ஸ் எடுக்கணும்டா, உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன்டான்ட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கும். ஃப்ரெண்டா லவரான்னு தெரியல. இது இருக்கும்போது இவங்க இன்னொரு பொண்ணை ஒரு டாவ் அடிக்கிறான். என்ன காரணம்னா ஒரு சீன்லாம் அந்த குடும்பத்தை வந்து காலி பண்ணு காசு தரேன் அப்படின்னு உள்ள வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவான். இவ்வளோ 1 கோடி தரேன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவான். ஆனால் ஊருக்கார மொத்த பேரும் இவ்வளோ காலி பண்ணி 1 கோடி பரிசு வாங்கணும் அப்படின்ட்டு இது பண்ணுவானுங்க. என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். அந்த டைம்ல ஒரு பொம்பளை வந்து ஒரே ஒருத்தி தான் இவங்களை கொலை பண்ண வரும். அந்த டைம்ல வந்து குழந்தைங்களாம் கொலை பண்ண வருது. இத்தனை ஆம்பளை இருக்கானுங்கல்ல, ஒருத்தனால அவள் தடுத்தானுங்களா? எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஸ்டாச்சு சொன்ன மாதிரி அப்படியே நிப்பானுங்க. ஏண்டா 3 பேர் இருக்கிறீங்க, 3 பேர் ஆளுக்கு ஒரு குத்து விட்டாலே ஈஸியா தவச்சு எஸ்கேப் ஆயிடலாம். அதை விட்டுட்டு ஹீரோயின் மட்டும் போய் சண்டை போடுமா, சண்டை போய் காலி ஆயிடுமா. இதுல அதெல்லாம் விட அந்த நடுக்காட்டுல டெலிவரி சீன், பேபி டெலிவரி சீன், ஐயோ ஒஸ்டிலியும் ஒஸ்டாதான் நினைச்சேன்டா. அது இட்ஸ் ஆக்சுவலி நைட்மேர். அந்த மாதிரி ரொம்ப வஸ்டா இருந்துச்சு, ரொம்ப இதா இருந்துச்சு. நினைச்சேன் அப்பயே பிரெக்னன்ட் லேடிஸை காட்டும் பொழுது இப்போ பிரசங்கம் பார்க்க இப்ப அதை வச்சு ஒரு சீனை ஓட்டுவேன். அதானே இது எப்படின்னா சுத்தி நெருப்பெரியுமா, நெருப்பெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது டூல உக்காந்துக்கிட்டு வந்து பிரசங்கம் பார்ப்பாங்களாமா. அது எப்படி நண்பன் படத்துலயாவது யூடியூப் பார்த்து இது டாக்டர் சொல்லி பிரசவம் பார்ப்பாங்க, இது காட்டுக்குள்ள ஏதோ ஒரு போட்டு போன் பண்ணிட்டு இருக்குமா, அது பேசி கேட்டு பிரசவம் பார்த்துட்டு இருப்பாங்க. பெரிய டாக்டர் பல்ச புடிச்சு பாக்கலாம். இதுல வேற பிரசவம் பார்க்கும்போது இந்த பக்கம் ஃபைட்டு, இந்த பக்கம் பிரசவம். பயப்படுறாங்க, பிரெக்னன்ட் பயப்படுறாங்க, பாசிட்டிவா பேசுற ஓகே. நீ உட்காந்து ஸ்லோகம் மந்திரம் சொல்லிட்டு இருக்காடுங்க. ஹோலியா அது மார்வாடி பண்டிகை இல்ல? ஏட்டா டெலிவரி பார்க்க வந்தீங்களா இல்ல குழந்தைக்கு பேர் வைக்க வந்தீங்களா? ஏன்னா மந்திரம் சொல்லி ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. நானே எவ்வளவு கிரிஞ்சின்னு பார்த்திருக்கேன், இப்படி கிரிஞ்சின்னு பார்த்ததே இல்லை. சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்தது இல்லைங்க. அக்காவும் அக்கா குடும்பத்தையும் காப்பாற்றணும், இதான் மெயின் டாஸ்க். இதை ஏதாவது கொஞ்சம் பாதி படத்தை சொல்லி தான் பரவாயில்ல. இழுத்து 2 மணி நேரம் இழுத்துட்டானுங்க. சரி அக்கா ஃபர்ஸ்ட் மீட் பண்றாரு. அக்கா நான் தான் அக்காவை மேலதிகாரியா மாத்திருக்கேன்க்கா, நீ லவ்வோட ஓடி போயிருந்தா அப்படி நக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து பாரு. பார்த்தா கடைசி வரைக்கும் வந்து இவர்தான் தப்பி தெரியாதா விளங்கும்டா. அந்த குட்டி குழந்தைங்க தெரியுது, கிரிஞ்சு குழந்தை. எப்பா சாமி, இப்போ ஒரு படத்துல ஒரு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய காப்பாத்துறேன்னு தோணும். இதை பார்க்கும்போது டேய் போடா வெட்டு தள்ளுடா கொலை போடா அப்படின்ற காட்டாகுது. இவனை கொன்னுடலாமா? படத்துல எல்லா சீலையும் பாத்தீங்கன்னா இதுவா போய் டிராப்ல மாட்டிக்கும், இதுவா போய் எங்கேயாவது இது பிரச்சனை மாட்டிக்கும். இதை காப்பாத்துறதே படத்தை படமா ஓடிட்டு இருக்கு. குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா. ஒரு பக்கம் பார்த்தா குழியில ஊந்துருது, இந்த பக்கம் பார்த்தா டிராப்ல மாட்டிக்குது, இந்த பக்கம் பார்த்தா வில்லங்கிட்ட மாட்டிக்குது, கடைசியில பார்த்தா கண்ணீரில மாட்டிக்குது. இப்படி ஒரு கிரிஞ்சு கொள்ளை தேவையா? இவன் நமக்கு தேவையா? இதுல வேற ஆர்ட் ஆபரேஷன், ஆர்ட்ல ஓட்ட வேற. அப்பா எனக்கு ஹார்ட்ல இன்னொரு வோல் வர போகுது. ஐயோ ஹரிவாயிரப்பா. இல்ல ஆங்ஸைட்டி இஷ்யூ. ஆங்ஸைட்டி இஷ்யூவா? இதை பார்க்கும்போது எனக்கு தான் ஆங்ஸைட்டி வருது. இதுல படத்தை மாட்டிக்கிட்டே மாடா சாவி அப்படின்னு. ஐயோ பாவம். இதுல வேற கிளைமேக்ஸ் சீன்ல விஎஃப்எக்ஸ் பெரிய படம் பாருங்க, கட்டு கேவலமான ஒரு விஎஃப்எக்ஸ். இதுக்கு அம்மன் தாய் படமோட மேலும் போல அதுலயே குறைஞ்ச பட்ஜெட் அதை பண்ணிச்சிருப்பாருங்க. இதை பாத்தீங்கன்னா கடைசியில ஒரே ஒரு பாதை இருக்குமா, அக்கூட மட்டாடா அப்படின்ட்டு அந்த கட்டளை இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பாதையா. அதுக்குள்ள வந்து கண்ணி வெடி வச்சிருப்பாங்க, நம்ம கண்ணி வெடி கிழங்கு வச்சிருப்பானுங்க. இப்போ வந்து இந்த பக்கம் வந்தாலும் காலி, அந்த பக்கம் வந்தாலும் காலி, நடுவுல வந்து கிழங்கு இருக்குமா. பிறந்த குழந்தை வச்சுக்கிட்டு எடுக்க உட்காந்து வேக்சின் படம் வாங்கிட்டு இருப்பாடுங்க. அப்ப வந்து ஹீரோ மொத்த பேர் வெட்டி போடுவாராமா. அதை வெட்டி போட்டாரும் காட்டுறதுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணிச்சிருப்பானுங்க பாருங்க, டெட் பாடி காட்டுறன்ட்டு. பார்க்கவே அட்டு கேவலமா இருக்கு. என்ன கருமையா இது? டேய் என்னடா அது போட்டோஷாப்ல பிஎன்ஜி கட்டுல வச்சிருக்கீங்க, என்னடா விஎஃப்எக்ஸ் இது? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நல்லா பாருங்க, இத பார்த்தா உண்மையிலே ஒரு குவாலிட்டியா தெரியுது. கூகுள்ல போயிட்டு பாடி பார்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி போட்டோஷாப்ல உள்ள வச்ச மாதிரி இருக்குது இந்த விஎஃப்எக்ஸ். சூட்சமத்தை கண்டு விட்டாலே. 2 செத்து போயிருச்சு, ஓகே. அது டெட் பாடியாவது வீட்டுல கொடுக்கணும் இல்லையா, இல்ல வீட்டுக்காக இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? என்ன நடுக்காடுல அங்கேயும் பச்சிருவானுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். டேய் புரியல, இது தெலுங்கு நாட்டுல யோசிப்பீங்களா? இதேதான் ஜாட்டு படத்தே பண்ணீங்க. ஒரு காலி ஆயிட்டா வீட்டுக்கு பாடி கொடுக்க மாட்டீங்களா, அங்கேயே பச்சிருவீங்களா? இது என்ன ஐடியா, என்ன கருவடா இது? பாவம் அந்த பொண்ணு தான் அவனுக்காக நிறைய பண்ணுச்சு. கசட பொண்ணே பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த கோல்டு மெடல் வாங்கினானா இல்லையா? கோல்டு மெடல் வாங்குவான், போயிட்டு மேரி கோல்டு பிஸ்கெட் வாங்குற மாதிரி தலைவன் கோல்டு மெடல் வாங்கி வந்து சம்மர் வச்சுட்டு போயிடுவாரு. வச்சுட்டு போயிடுவானா? ஆமா, வச்சு பார்த்துட்டு ரொம்ப நன்றி, உன்னை மிஸ் பண்றேன், வழியாடு நீ ஒன்று விட்டு யாரும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தலைவர் பேசிட்டு வருவாரு. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? கடைசியில அந்த அக்காக்கு இவங்க தான் அவங்களோட பிரதர், ஓன் பிரதர்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. கடைசி வரைக்கும் தலைவன் தம்புடாவே இருப்பார், தெரியாது யாரோ ஒரு தம்புடு அப்படின்றா இருப்பா. அப்படி இல்லை, இந்த எடிட்டிங் தான் கேவலமா இருந்திருக்கும். அதனால அது இது எவனாவது வெறும் மியூசிக் மட்டும் போட்டுட்டா தப்பா படம் வாங்க மாட்டாங்க. என்ன படம் பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை என்னென்ன ஓடுது சார், எடிட்டிங் மிஸ்டேக் சார், தெலுங்கு படம் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
இதெல்லாம் முக்கியம் இன்ட்ரெஸ்டிங் தான். நடக்கிறது மலைக்கு மேல நடக்குது, இடத்துக்கு போறதுக்கு தனியா இது வேணும். இதெல்லாம் கேட்கும் போது எங்க கேட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த படம் நான் அடி எங்க பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கும் போதுதான் தலையோட முந்தின படம் தான் வந்து ராபின்ஹுட். அதுல இதே மாதிரி இன்ட்ரோ, இதே மாதிரி மலை, இதே மாதிரி ஃபைட்டு. ஏயா நீ பேசத்தை பார்த்தா ஒரே கதை வச்சுதான் வந்து 9 படம் எடுக்கிற போல இருக்குது. கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டைலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. படத்துல எல்லா பாட்டுமே எங்கே ஆரம்பிச்சு எங்கேயே திரும்பிட்டானுங்க. ஹீரோ ஆர்ச்சர் ஆகணும் வந்தாரு, அந்த வேலையே பார்க்கல. அக்காவை கண்டுபிடிக்கணும், நான் தான் தம்பி சொல்லணும் வந்தாரு, அதையும் ஒழுங்கா பண்ணி முடிக்கல. இல்ல வந்து இன்சூரன்ஸ் படம் இன்னும் தான் ரொம்ப மோசம். பேட்டி சொல்றேன் இல்லங்க, அது இன்சூரன்ஸ் வாங்கணும் நினைச்சாரு, அதுவும் முடியல. இதுல வில்லனே 2 லட்சம் கொடுப்பான், செத்து போனவங்களும் ஒருத்தர் 1 லட்சம் கொடுக்குறேங்க வாங்கிங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வேணாம், நீதி தான் வேணும்ட்டு மக்கள்லாம் போடுவாங்களாமா. ஏதாவது நம்புற மாதிரியா இருக்கு. இல்ல நீதி வேணும்ட்டு எல்லாரும் உன்னால இருப்பாங்க. നീതിയും ഇല്ല ഒരു ഇല്ല എന്ന കോടതി. இதுல வேற செகண்ட் காட்டாக பாருங்க, அது வர இன்ட்ரோஸ் எல்லாம் விருப்பாயிடும். டேலாக்லாம் கொடுமை டேலாக் பேசிட்டு இருக்கிறது ஹீரோயின். மெதுவா போகுது நத்த, வேகமா பேச ரத்னம். மெல்லமா நடக்கிறது நத்த, இங்க வேகமா பேசுறது ரத்னா. பொண்ணுக்கு ஏதோ பெருசா வியாதி இருக்கும் போல. இது என்ன டைமிங் இல்ல ரைமிங் இல்ல, என்ன 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 இது இதுல வேற படத்துல பெருமாடத்துல டிஆர் மாதிரி ரைமிங்கா பேசுற பேர்ல டீ கடைக்காரன் போய் டீ ஆட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஏழை கருமாந்திரத்துல ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? இதுல வேற வில்லனுங்க தான் பயங்கரமான மங்குனிங்க. என்ன பண்ணா காட்டுக்குள்ள கத்தி குத்து வாங்கி பச்சளை மருந்து விற்பாங்களாமா. உயிரை கத்தி குத்துலாம் வரும், பச்சளை வச்சு ரெடி பண்றாங்களாமா. அதெல்லாம் பச்சளை மருந்தா இல்ல வந்து இந்த வகாண்டனோட ஹார்ட் எடுப்புல போட்டோனே சரியான ஹீரோவுக்கு. இதுல வேற வில்லன் அதே மாதிரிதான், தலை வந்து வெனம் மாதிரி கத்தால தாங்க முடியாது அப்படின்ட்டு ஏதோ வெனத்துக்கு வந்து சவுண்ட் தான் பயன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்ல. ஆமா பெரிய வெனம் வீரு. இத வேற கிளைமேக்ஸ் இல்ல வில்லனை ஹீரோ கொல்லுவாருன்னு பார்த்தா ஊர் மக்கள் வந்து கோ கொரோடாட்டு தட்டு வச்சு அடிச்சு காலி பண்றாங்க வில்லனை. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. உண்மையிலே இந்த படம் பார்த்து முடிக்கும் பொழுது என் காது நிலமே அதே நிலமை தான். படத்துல வில்லன்ஸ் மங்கி வில்லன்ஸ் தான். என் காட்டுக்குள்ள டான்ஸ் ஆடுவானுங்க, பாட்டு பாடுவானுங்க, தீப்பதம் கொளுத்துட்டு போவானுங்க, சமைச்சு சாப்பிடுவானுங்க, பிரசவம் வைப்பானுங்க. ஆனா வில்லனுக்கு தெரியவும் தெரியாது, மங்கினியமே தேடிட்டு இருப்பானுங்க. இவன் டம்மி தான் போல் இருக்கு. இதுல வில்லன் ஒரு பிளாஷ்பேக் இருப்பாங்க, மானகட்டா பிளாஷ்பேக். அவர் அப்படியே அனாதையா இருப்பாராமா. அவர் அம்மா அப்பா ஒருத்தர் பணக்கார தத்தெடுப்பாங்களாமா. தத்தெடுத்தவங்களை வந்து ஆக்ஸ் எடுத்து போயிட்டாங்க, அதான் காட்டுவாங்க. பார்த்தா ஆக்ஷன்ல சாகல, இவர் தான் கொலை பண்ணாரு காட்டுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அனாதையா இருந்த ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு, ஒரு குடும்பம் செட்டில் ஆவானா அதை விட்டுட்டு காலி பண்ணுவானா. இல்ல வேற இது கொலை பண்ணாருன்னா அவங்ககிட்ட போய் இன்சூரன்ஸ் இருக்காமா, அந்த இன்சூரன்ஸ் பண்ணதுக்கோசரம் வந்து கொலை பண்ணாராமா சின்ன வயசுலயே. என் கேளுன்னா இப்போ இன்சூரன்ஸ் காசு வந்துச்சுன்னா கார்டியனா அவங்க தான் கொடுப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க தான் கொடுப்பாங்க. 12 வயசு கீழே இருப்பாங்க கிட்ட இந்தப்பா காசு வச்சுப்பா கொடுப்பாங்களா. என்ன கேவலமான ஒரு ட்விஸ்ட் இது, இவ்வளவு அட்டான ட்விஸ்ட் பார்த்தே இல்ல. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா கேட்டதான் சொல்றது. உடனே வந்து இந்த காசு முன்னேற்றாரு பிரியாட்டாருன்ட்டு இஷ்டத்துக்கு வந்து ஓலா கேப் போட்டி இருப்பாங்க. இந்த படத்துல இன்சூரன்ஸ் பத்தி பேசுறதுனால இதுக்காக இந்த இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு விற்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. லைக் பண்ணுங்க, பெருசா ஷேர் பண்ணுங்க. இந்த வந்து தம்புடு படத்தை பத்தி கலாச்சி இருந்திருப்போம். இத்தினேச்ச படத்திலேயே ரொம்ப ஒஸ்டாது இந்த படம். 2 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாங்க. நமக்கு தான் படம் பிடிக்கலன்னு பார்த்தா ஆந்திரால பல பேருக்கு பிடிக்கல. படம் அட்டு ஃபிளாப் பழகுது. தலைவா போன படத்துல பொதுமக்களை காப்பாத்துற, இந்த படத்துல அக்காவை காப்பாத்துற. இந்த மாதிரி மொக்கப்படம் அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்பவும் கரியரை காப்பாற்ற போற. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? போற சும்மா பாத்தீங்க, லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. முக்கியமா வந்து ஹைப் பட்டன் நம்ம கொடுங்க, ஹைப் ப்ளீஸ். ஓகே, ஹைப் பண்ணி விடுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு ஷோவை சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.